கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், கூடுதல் விவரங்கள் என்ன? கிஃப்டி யூபிஐ என்று அழைக்கக்கூடிய அந்த கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் உள்ளிட்ட அந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சிறிது நேரம் முடங்கி இருக்கிறது. தற்போதும் அந்த டிஜிட்டல் பணவர்த்தனையில் செய்பவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. என்றால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாக தான் அந்த பண பரிவர்த்தனை நடைபெறுகிறது என்ற புகார் எழுந்திருக்கிறது. யூபிஐ பண பரிவர்த்தனை மூலமாக 80% அளவுக்கு இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய நிலையில் இன்று அதில் முடங்கி இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது வரை சுமார் 4 முறை இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை தொழில்நுட்ப கோளாறால் முடங்கி இருக்கிறது. ஜனவரி மாதம் மட்டும் இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை மூலமாக 16.990 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பண பரிவர்த்தனை நடைபெறுகிறது. இந்திய அளவில் 80% பண பரிவர்த்தனை டிஜிட்டல் மூலமாகவே நடைபெற உள்ள சூழ்நிலையில் இப்போது என்பிசிஐ விரைவில் இந்த தொழில்நுட்ப சிக்கல் சீராகும் என்று அறிவித்திருக்கிறது. இதனால் இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த முடங்கிய யூபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தும் சீராகும் என்று என்பிசிஐ அறிவித்திருக்கிறது. என்பிசிஐ அறிவிப்பின் மூலமாக அது முடங்கியது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முடங்கிய அந்த பண பரிவர்த்தனையில் பணம் குறிப்பிட்ட நபருக்கு செல்லாதது மற்றும் அது திருப்பி பெறப்படுவதற்கான அந்த கால அவகாசமும் விரைவில் சீரடையும் என்றும், இதனால் யூபிஐ மூலமாக பண பரிவர்த்தனை செய்பவர்கள் 1 மணி நேரம் கழித்து அந்த பண பரிவர்த்தனையை மேற்கொள்ளுமாறு என்பிசிஐ கேட்டுக் கொண்டுள்ளது. 1 மணி நேரத்தில் இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்படும். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் மிகப்பெரிய ஒரு முடக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரிய அளவில் இந்த பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள். வர்த்தகர்களும் இந்த வார கடைசி நாளான சனிக்கிழமை இந்த பண பரிவர்த்தனை செய்வதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். கிஃப்டி